ஹே கைஸ், வெல்கம் டு அனதர் லாங் வீடியோ. இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்த இன்டர்சிட்டியோட கான்ட்ராக்ட் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து இன்டர்சிட்டினா என்ன, அதோட பேசிஸ் என்ன, அதோட ஸ்டாப்ஸு, குவாலிஃபிகேஷன்ஸு, பே அவுட்டு எல்லாம் இப்படி அது ஒரு பெரிய கடல். அது இன்றைக்கி வந்து A to Z இன் அண்ட் அவுட் வந்து அதை பற்றி பார்க்க போகிறோம். லெட்ஸ் கோ டு த வீடியோ கைஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்டர்சிட்டி யார்? இன்டர்சிட்டின்றவங்க பார்த்தீங்கன்னா MNC கம்பெனி, ஓகேங்களா? அது ஒரு கார்ப்பரேட் மல்டிநேஷ்னல் கம்பெனி. எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க இன்டர்சிட்டி பஸ் எடுத்து நம்மக்கிட்ட கொடுப்பாங்களா, நம்ம வந்து இன்டர்சிட்டிக்கு ஓட்டி கொடுக்குமான்ட்டு. கிடையவே கிடையாது. ஆக்சுவலாக வந்து இன்டர்சிட்டின்றது லீஸுக்கு எடுப்பாங்க. இப்போ வந்து ஆப்பிள் ட்ராவல்ஸ் இருக்குன்னா, ஆப்பிள் ட்ராவல்ஸ் கிட்ட இருந்து அவங்க வண்டியை வந்து லீஸுக்கு எடுப்பாங்க. அந்த லீஸு வந்து எல்லாரும் கொடுக்கலான்னா எல்லாருமே கொடுக்க முடியாது. அதுக்குன்னு ஒரு தகுதி, அதாவது நாம்ஸ் இருக்குது. அந்த நாம்ஸோட குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்தால் அவங்க வண்டி எடுத்துப்பாங்க. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கலாம். இப்போது நான் ஒரு ஓனர் இன்டர்சிட்டி கிட்ட வண்டியை லீஸு கொடுக்க போகிறேன். நான் எப்படி அப்ரோச் பண்ணுறேன்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இன்டர்சிட்டியில் வந்து புது வண்டி மட்டும்தான் எடுப்பாங்க, ஃபேக்ட்ரி ஃப்ரெஷ் மட்டும்தான் எடுப்பாங்க, சரிங்களா? வித்து ரெஸ்ட் ரூமோடு இருக்கணும். அதுக்குன்னு தனி வண்டி வந்து இத்தனை சீட்டு, இத்தனை கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லி அதுக்கு தனி நாம்ஸ் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து புது வண்டி சேஸ் எடுத்து பிரகாஷ்லேயோ வீராலேயோ எங்கேயோ எம்ஜிலேயோ பாடி கட்டி வண்டி ஃபேக்ட்ரி ஃப்ரெஷ்ஷாக வரும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ரூட் வந்து இப்போ நான் வந்து சென்னையிலேருந்து நாகர்கோயில் ஆப்ரேட் பண்ணுறேன், சென்னையிலேருந்து நான் சிவகாசி ஆப்ரேட் பண்ணுறேன், அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எந்த ரூட் வந்து வேக்கண்ட் இருக்குன்றத அவங்க பார்ப்பாங்க. இந்த ரூட் இருக்குது, ஓட்டுறீங்களா அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க ரூட் அண்ட் டைமிங் வந்து நமக்கு வந்து செட் ஆகணும். இப்போ நம்ம வந்து பஸ்ஸை மட்டும்தான் அவங்ககிட்ட வந்து லீஸு கொடுப்போம். மற்றபடி பார்த்தோன்னா மெயின்டெனன்ஸு, டிரைவரு, A to Z எக்ஸ்பென்ஸ் வந்து நம்ம தான் வந்து அதுக்கு வந்து அசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்டர்சிட்டி சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா சார்ட் மட்டும்தான் அவங்க போடுவாங்க. ப்ளஸ் வந்து சீட் ஆகிறது அவங்களோட பொறுப்பு, சரிங்களா? இது ஒரு தனி டாப்பிக்காக இருக்கட்டும். இப்போ வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ரூட்டு கேட்பாங்க. ரூட் அசைன் பண்ணோம், அது ரூட்டு செட் ஆகணும், டைமிங் செட் ஆகணும், A to Z இருக்குது, ஓகேங்களா? அது தனி ஆப்ரேஷனு. ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து வண்டி எடுத்துட்டோம், இன்டர்சிட்டியில் கான்செப்ட்டு கொடுத்துட்டோம், சரிங்களா? லீஸ் கான்ட்ராக்டு கொடுத்துட்டோம். எல்லாருமே கேட்குற ஒரே விஷயம் பேமெண்ட் எவ்வளோ வரும். இப்போ என்னன்னு பார்த்தோன்னா, ஃபிக்ஸ்டாக வந்து எல்லாத்துக்கும் பேமெண்ட் கொடுக்க மாட்டாங்க, சரிங்களா? அது ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சென்னை டு பெங்களூரு, சென்னை டு திருச்சி ஓடுது, சென்னை தஞ்சாவூர் ஓடுது, நாகர்கோயில் ஓடுது, நாகர்கோயிலேருந்து பெங்களூர் ஹைதராபாத்லாம் ஓடுது. ஹைதராபாத் ஓடுதான்னு தெரில, ஆனால் நாகர்கோயிலேருந்து பெங்களூர் ஓடுது, பெங்களூர்லேருந்து ஹைதராபாத் ஓடுது. அந்த மாதிரி எடுத்துக்கும் போது பார்த்தோன்னா பர் கிலோமீட்டருக்கு இவ்வளோன்ற ஒரு மினிமம் சார்ஜ் இருக்குது, சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சென்னை டு மதுரை ஒரு ரூட் கால்குலேஷன் போடுவோன்னு வைங்களேன். சென்னை டு மதுரை வந்து அப் அண்ட் டவுன் வந்து பார்த்தோன்னா 1100 கிலோமீட்டர் உதாரணத்துக்கு ஓடுது. லோக்கல் போர்டிங் எல்லாம் சேர்த்து 1100 கிலோமீட்டருக்கு ஓடுதுன்னா, அந்த 1100 கிலோமீட்டருக்கு வந்து கிலோமீட்டர் வந்து 3.5 கிலோமீட்டர்னு போட்டு ஒரு தனி அமௌண்ட்டு கொடுப்பாங்க, சரிங்களா? கிலோமீட்டருக்கு ஒரு தனி அமௌண்ட்டு கொடுப்பாங்க. ப்ளஸ் டயர் தேய்மானத்துக்கு ஒரு சின்ன அமௌண்ட்டு கொடுப்பாங்க, பர் கிலோமீட்டருக்கு எவ்வளோன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா டோல்கேட்டுக்கு இவ்வளோன்னு கொடுப்பாங்க. டிரைவர் சேலரி வந்து பர் கிலோமீட்டருக்கு இவ்வளோன்னு கொடுப்பாங்க. க்ளீனிங் சார்ஜஸ்ஸு 700 சம்திங் கொடுப்பாங்க. அப்படி இப்படின்ட்டு ஓவராலாக வந்து உங்களுக்கு வண்டி வந்து பர் ட்ரிப்புக்கு ஒரு அப் அண்ட் டவுன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 38,000லேருந்து 42,500 வரைக்கும் வரும் மதுரைக்கு. இது வந்து ஒரு அப்ராக்ஸ் தான், சரிங்களா? இது மதுரை ரேட்டு நான் சொல்கிறது அப்ராக்சிமேட்டாக 38,000லேருந்து 42,500 வரைக்கும் வச்சுக்கோங்க, சரிங்களா? இது வந்து ஒரு அப்பு ஒரு டவுனு. சென்னையிலேருந்து மதுரை போயிட்டு மதுரையிலேருந்து ரிட்டன் சென்னை வந்தால் இந்த பேமெண்ட் வரும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போது மதுரையிலேருந்து சென்னை போகும்போது 10 சீட்டோட போகுது, வரும்போது வண்டி ஃபுல்லாகி வருது, அதே பேமெண்ட்டு தான் கொடுப்பாங்களான்னா உங்களுக்கு வந்து அந்த பேசிக் ஃபேர் வந்து அதே தான் கொடுப்பாங்க, சரிங்களா? உங்களுக்கு அந்த ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 40,000 தராங்கன்னு வைங்களேன். மதுரை போயிட்டு வந்தால் வண்டி ஃபுல்லாக போனாலும் சரி, எம்டியாக போனாலும் சரி, அந்த 40,000 தான் கொடுப்பாங்க. அது இல்லாமல் வந்து இப்போ ஒரு கணக்கு எடுத்துப்போமே, சென்னையிலேருந்து ஒரு 13.5 மீட்டர் வண்டி, புது வண்டி BS6 மதுரை போயிட்டு வந்தால் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகுதுன்னு பார்ப்போமா? கிலோமீட்டர் வந்து ஒரு 3.5லேருந்து 3.25 போடுங்க, சரிங்களா? அப்படி கிலோமீட்டர் பார்த்தோன்னா கால்குலேட்டர் போட்டு அப்படியே நான் சொல்லிகிட்டே வரேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சென்னை டு மதுரை வந்து 550 கிலோமீட்டர்ஸ் வச்சுப்போம். ஏன்னா இங்கே லோக்கல் போர்டிங் இருக்குது. 550 கிலோமீட்டர்ஸ் டிவைடட் பை மைலேஜ் ஒரு ஆவரேஜாக 4 எப்பவுமே 137 லிட்டர் டீசல் வருதுங்க. இன்ட்டு 90
3 இப்போ டீசல் ரேட்டு 12,787 ரூபா வருது டீசலோட காஸ்ட் மட்டும். ப்ளஸ்ஸு டோல்கேட் ஒரு 5,000 வைப்போம். சாரி, ஒரு சிங்கிளுக்கு தான் போடுறோம், இல்லை அப் அண்ட் டவுனே கணக்கு போட்டுடலாம். போகிறதுக்கு வந்து 12,787 ரூபா வருது. அதை ரவுண்டாக வந்து ஒரு 13,000 வச்சுப்போமே, சரிங்களா? இது வந்து நம்ம வந்து சென்னையிலேருந்து மதுரை போயிட்டு மதுரையிலேருந்து சென்னை வந்தால் அப் அண்ட் டவுன் கணக்கு போடுறோம். 13,000 ப்ளஸ் இன்ட்டு 2, சரிங்களா? இன்ட்டு 2 26,000 டீசலுக்கு மட்டுமே போயிடுது. ப்ளஸ் அப் அண்ட் டவுன் டோல்கேட் வந்து ஒரு 7,000 ரூபா வச்சுப்போமே. 26,000 ப்ளஸ் ஒரு 7,000 ரூபா டோல்கேட்டு ப்ளஸ் டிரைவர் சேலரி பார்த்தோன்னா அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 5,000 எப்பவுமே டபுள் டிரைவரு ப்ளஸ் கிளீனருக்கான சேலரி. இப்போது இது மட்டுமே பார்த்தோன்னா உங்களுக்கு 38,000 வருதுங்க. அப்போ வந்து வண்டி எடுத்து போட்டு 2,000 லாபத்துக்காக ஓட்டணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், சரிங்களா? ஆனால் அங்கே தான் கிடையாது. என்னன்னு பார்த்தோன்னா இப்போது சீட் ஆகுது இல்லை, சீட்டிலேருந்து 70, 30, 60, 40ன்னு சொல்லி உங்களுக்கு வந்து கமிஷன் நார்ம்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வண்டி 1,00,000 ரூபாய்க்கு சீட் ஆகி போச்சுன்னா 30,000மோ இல்லை 40,000மோ அவங்க பர்சன்டேஜ் நார்ம்ஸ் படி உங்களுக்கு வந்து கமிஷன் வரும், சரிங்களா? அப்போது இங்கேருந்து சென்னை வந்து ஒரு 40,000, சென்னையிலேருந்து மதுரைக்கு வந்து ஒரு 40,000 ரூபாய்க்கு சீட் ஆகி போகுதுன்னா அதில் வந்து 10,000லேருந்து 12,000 உங்களுக்கு கிடைக்கும். ப்ளஸ் இது வந்து நான் எலாபரேட் பண்ணி போட்டிருக்கிறது எல்லாமே எக்ஸஸாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு டோல்கேட்லாம் அவ்வளோ வராது, கம்மியாக தான் வரும். நம்ம ஓகே போயிட்டு வந்தால் இவ்வளோ. வண்டி ஆல்ட் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னா, ஆல்ட் ஆனீங்கன்னா 12,000 13,000 சொல்லி அதுக்கு ஒரு தனி நார்ம்ஸ் இருக்குது. அது வந்து ரூட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க. மதுரைக்கு வந்து ஆல்ட் ஆச்சுன்னா 12,000 நினைக்கிறேன். அதுவே நாகர்கோயில் எல்லாமே ஆல்ட் சார்ஜஸ் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒன்றா தான் இருக்கும். ஆல்ட் சார்ஜஸ் எனக்கு எவ்வளோன்ட்டு எக்ஸாக்டாக தெரியல. ஆனால் இதே வந்து உங்களுக்கு வந்து நான் சொன்னது மதுரை தான். இப்போ சென்னையிலேருந்து பெங்களூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 22,000 ஒரு சிங்கிள் போச்சுன்னா, சரிங்களா? ஒரு சிங்கிள் போச்சுன்னா சென்னையிலேருந்து பெங்களூர் ஒரு சிங்கிள் போச்சுன்னா 22,000 வந்தால் 22,000 44,000. அதுனா வந்து உங்களுக்கு மதுரைக்கு வந்து அதிகமாக தராங்க, கம்மியாக தராங்க, பெங்களூருக்கு அதிகமாக தராங்களேன்னா பெங்களூர் வந்து டபுள் டேக்ஸுங்க. அது எல்லாமே வந்து நம்ம தான் கட்டுற மாதிரி இருக்கும். இந்த பேமெண்ட் வருது பார்த்தீங்களா, இது வந்து அட்வான்டேஜஸ்ஸு. நம்ம வண்டி எடுத்து கொடுத்தா போதும், வண்டி ஓடுது, ஓடலை, சீட் ஆகுது, ஆகலை, பணம் பாட்டுக்க வந்துட்டே இருக்கும். ஆனால் இதோட ட்விஸ்ட்டு இருக்குதுங்க. எல்லாமே அட்வான்டேஜ்லேயே இருக்காது, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும். டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்க்கலாம். அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்துட்டோம், சீட் ஆகும், ஆகலை, நமக்கு பேமெண்ட் ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும், சரிங்களா? டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன? டிஸ்அட்வான்டேஜஸ் தான் எனக்கு தெரிஞ்சு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதிகமாக இருக்கும். லோக்கலில் வந்து கேஸ் போடுறாங்கன்னு வைங்களா, கேஸு டிரைவர் சைடு தான், ஓனருக்கு தான் வரும், கம்பல்சரி ஓனருக்கு தான் வரும். யாருன்னா வந்து பேசஞ்சர்ஸ் பார்த்துட்டு வந்து ஃபோட்டோ எடுத்து இன்டர்சிட்டியில் கம்ப்ளைண்ட் போட்டாங்க, வண்டி க்ளீனாக இல்லை, க்ளீனாக இருக்குல்ல ஓடுற வண்டி இல்லை, அவங்க யூஸ் பண்ணதுக்கப்புறம் இவங்க ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணியிருக்கலாம், சரிங்களா? அந்த மாதிரி இருந்ததுன்னா 3 வாட்டி எடுத்து ஃபைன் போட்டாங்கன்னா மினிமம் 30,000 40,000 50,000 சொல்லி 1,00,000 ரூபா வரைக்கும் ஃபைன் போட்டிருக்காங்க. ஏன் எங்கள் வண்டி எர்ணாகுளம் வண்டிலாம் ஃபைன் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு பிரச்சனைங்க, டிரைவருக்கும் பேசஞ்சருக்கும் ஒரு கிளாஷ் ஆகுதுன்னா பேசஞ்சர் என்ன சொன்னாலும் டிரைவர் பொத்திட்டே போகணுன்றது ஒரு ரூல்ஸு இன்டர்சிட்டியை பொறுத்த வரைக்கும். அதுக்குன்ட்டு அவன் அம்மா அப்பா வந்தவங்க போனவங்க எல்லாத்தையும் கேள்வி கேட்பான், டிக்கெட்டு போட்டு நிற்பான், 10 நிமிஷம் டிராஃபிக்கில் லேட் ஆகும். அவன் என்ன வேணால் டிரைவரை பேசிக்கலாம், ஏன்னா டிரைவர் வந்து அவங்களுக்கு நேர்ந்து விட்ருக்காங்கல்ல, அதனால் அவன் என்ன வேணால் டிரைவரை பேசிக்கலாம். ஆனால் வந்து பதிலுக்கு டிரைவரு பொத்திட்டு தான் இருக்கணும் எல்லாத்தையும். அதை மீறி பேசணுன்னா கேட்டால் ஃபைனுன்னு வைங்க. இப்படிலாம் சொல்லி ஒரு சில கார்ப்பரேட் ரூல்ஸ் வந்து அவங்கக்கிட்ட ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி இந்த கான்ட்ராக்ட் டேர்ம்ஸ் வந்து எத்தனை வருஷத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு இருக்கும். அதாவது ஒரு ப்ரொஃபஷ்னல் பிஸ்னஸாக வந்து இதை ஹேண்டில் பண்ணிங்கன்னா நீங்கள் வளர்ந்து போகலாங்க, சரிங்களா? ஆனால் என்ன சொல்கிறது, ஒன்று சொல்லிக்கிறேன், ஓலா ஊபர் மாதிரி தான். ஓலா ஊபர் வந்தப்போ வந்து அடி போட்டு பொலக்காட்டு காட்டினாங்க. வாரத்துக்கு 40,000 50,000 சம்பாரிச்சவங்களாம் இருக்காங்க. ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாது. ஓலா ஊபர் ஓட்டுற நண்பர்களுக்கு தெரியும். ஏனுங்க, ஏய் 2 நாய் இருக்குதுங்க, போட்டு உயிரை வாங்குது. ஓலா ஊபர் ஓட்டுற நண்பர்களுக்கு தெரியும் அவங்க வாழ்வாதாரம் வந்து எவ்வளோ மோசமாக இருக்குன்ட்டு. ஏன் மெட்ரோ வந்தது, ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு எவ்வளோ வந்து லாஸ் ஆச்சு. ஏன்
பைக் ரேபிட்டோ வந்தது, பைக் டாக்ஸி வந்ததுக்கப்புறம் ஆட்டோ நண்பர்களுக்கு எவ்வளோ லாஸ் ஆச்சு நீங்கள் இல்லைன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். எல்லாமே கார்பரேட்டு தாங்க. நீங்கள் வந்து ஒரு லாபத்துக்காக யோசிச்சிங்கன்னா அந்த லாபத்துக்கு உங்களை அவன் அடிமையாக்கிடும். ஏய் சனியனுங்க உயிரை வாங்குதுங்க. பேசுறது கூட நல்லா கேட்குதான்னு தெரில. நீங்கள் ஒரு லாபம்ன்ற ஒரு மைண்ட் செட்டில் அவங்ககிட்ட பிஸ்னஸ் கான்ட்ராக்ட் கொடுத்தீங்கன்னா உங்களை அடிமையாக்கிடும். அதுதான் உண்மை. நான் வந்து பெருமைக்கு சொல்லலை. நான் வந்து ஜொமேட்டோவில் பைக் டெலிவரி, ஃபுட் டெலிவரி பண்ணியிருக்கேன், ஓலா ஊபரில் வண்டி ஓட்டியிருக்கேன், ரேபிட்டோவில் ஓட்டியிருக்கேன், இந்த இன்டர்சிட்டியில் ஓட்டியிருக்கேன், ஜிங்க்கு ஃப்ளக்ஸு எல்லாத்துலேயுமே ஓட்டியிருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு வந்து வண்டி ஓடுற மாதிரி இருக்கும், பேமெண்ட் வரா மாதிரி இருக்கும். நான் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து உங்கள்கிட்ட இருந்து பிடிங்கிட்டே இருப்பான். நான் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு வந்து 180 ரூபா கமிஷனு சம்திங் நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. நான் வந்து ஓலா ஊபர் ஓட்டும் போது 1000 ரூபாய்க்கு 180 ரூபாயோ எவ்வளோ கமிஷனு. அப்போல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து எண்ட் ஆஃப் த டேல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைட் இருக்காது. எவனோ ஒருத்தன் உட்காந்த இடத்துல இருந்து சம்பாரிச்சிட்டு போகிற மாதிரி இருக்கும். நம்ம முதல் போட்டு வண்டி வாங்குவோம், உழைப்பு நம்ம கண்ணு முழிச்சு வண்டி ஓட்டுவோம், எல்லாமே நம்ம மட்டும்தான் பண்ணுவோம். அவன் ஒரு பேக் எண்டில் சாஃப்ட்வேரை வச்சு A to Z வந்து நம்மளை ஆட்டி படைச்சிட்டு இருப்பான். அது உங்களுக்கு தெரியாது. சேம் அதே மாதிரி தான் இன்டர்சிட்டி, ஃப்ளிக்ஸு. சரிங்களா? எம்என்சி கம்பெனி. நான் பொதுவாக வந்து நான் யாரையுமே குத்தி காட்டியே பேசலைங்க. இன்றைக்கி வந்து இன்டர்சிட்டி நல்லா இருக்கலாம், அவங்க சர்வீஸ் நல்லா இருக்கலாம், நாளை பின்ன யோசிச்சு பாருங்க. ஏன் நியோகோ வந்தது, சரிங்களா? நியோகோவே கான்ட்ராக்ட் தாங்க. அது ஒரு தனி சாப்ட்ரு. இன்டர்சிட்டி மாதிரி அது ஒரு தனி சாப்ட்ரு. நான் அதை பற்றி ஒரு நாள் பேசுகிறேன். நியோகோ இருக்குது, ஃப்ரெஷ் இருக்குது, வந்தது. அப்போ வரைக்கும் இங்கே சென்னையிலேருந்து திருப்பதி ஆம்னி பஸ்ஸாக ஒரு 500 ரூபா, சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி ஆம்னி பஸ்ஸாக ஒரு 350 ரூபா, 400 ரூபா, 500 ரூபா, 99 ரூபாய்க்கு போட்டு ஓட்டினான். அவ்வளோதான், கிளாஷ் ஆயிடுச்சு. நீங்கள் ஆனால் பாருங்கள், இன்னும் 3 வருஷத்தில் வந்து ஈவி தான் எல்லாமே. அந்த வண்டிக்கெலாம் டேக்ஸ் கிடையாதுங்க. அதோ இந்த வண்டி வந்து BS4 12.5 மீட்ரு, சீட் அண்ட் ஸ்லீப்பரு, 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி 1,58,000 ரூபா டேக்ஸ் இந்த வண்டிக்கு. டீசல் என்ன விற்கிது இன்றைக்கி, டோல்கேட்டோட பாசிங் என்ன இருக்குது. பேட்ரி வண்டிக்கு ஒன்றுமே கிடையாதுங்க, டேக்ஸு கிடையாது. 1.5 லட்ச ரூபா டேக்ஸ் கட்ட வேண்டாம். அது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில. நீங்கள் வந்து ஒரு டாடா நெக்ஸானில் வந்து ஒரு டாடா நெக்ஸானில் டீபோர்டு இருக்கான்னு தெரியல, உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. ஒரு டீபோர்டு வண்டியில் வந்து அதே பெட்ரோல் கம் டீசலாக இருக்கட்டும், ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து ஈவி வெஹிக்கிளாக இருக்கட்டும், டேக்ஸ் எவ்வளோ வருதுன்னு மட்டும் பாருங்கள். அப்படியே டபுள் த ரேட் வருவாங்க. 1.25 லட்ச ரூபா டேக்ஸ் இருக்க இடத்துல வெறும் 500 ரூபா டேக்ஸ் வரும். இதுதான் உண்மை. அது காருக்குன்னு இல்லை, பைக்கு, பஸ்ஸு எதுவாக இருந்தாலும் சரி. இதுக்கப்புறம் ஈவி தான் ஃப்யூச்சரு. சரி, அதை விட்டுருவோம். பேக் டு இன்டர்சிட்டி கான்செப்ட்டு. இதுதாங்க சிம்பிளாக சொல்கிறேன், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். சரிங்களா? புது பஸ்ஸு தான் கான்ட்ராக்ட் எடுப்பாங்க. பேமெண்ட்டு பர் ரூட்டுக்குன்னு ஃபிக்ஸ்டு கொடுத்துருவாங்க. சரிங்களா? அது ரூட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ்டு பேமெண்ட் இருக்கும். அந்த ரூட்டில் வந்து சீட் ஆகிறதுக்கு 60-40%, 70%, 70-30% இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பர்சன்டேஜ் ரேட்டில் அமௌண்ட் கொடுப்பாங்க. 3 வருஷம் தான் கான்ட்ராக்ட் முடிஞ்சதும் அக்ரிமெண்ட்டு கேன்சல் பண்ணிட்டு வண்டியை வெளியில் கொடுத்துருவாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நார்மல் ஓன் சார்ட்டில் போட்டு வைப்பீங்களோ இல்லை வண்டியை சேல் பண்ணுவீங்களோ அது உங்களோட விருப்பம். சரிங்களா? இது வந்து ப்ளஸ் பாயிண்ட்ஸு. மைனஸ் பார்த்தீங்கன்னா பெனால்ட்டி போட்டுனே இருப்பான். வாட்டர் பாட்டில் கொடுக்கணும் வண்டிக்கு, வாட்டர் பாட்டில் இல்லைன்னா பெனால்ட்டி, டிரைவர் குளிக்கலைன்னா பெனால்ட்டி, பல் தேய்க்கலைன்னா பெனால்ட்டி, கலர் ட்ரெஸ்ஸில் இருந்தால் பெனால்ட்டி, டயரில் ஸ்டெப்னி, வண்டியில் ஸ்டெப்னி இல்லைன்னா பெனால்ட்டி. சரிங்களா? கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வந்தால் பெனால்ட்டி, எல்லாத்துக்குமே பெனால்ட்டி உண்டு. பெனால்ட்டிலே தான் இன்டர்சிட்டி போகும். அதனால் வந்து ப்ரொஃபஷ்னலாக ஒரு டிரைவரை வச்சு ஹேண்டில் பண்ணுறவங்க தாராளமாக இதை எடுத்து பண்ணலாம். மேலும் இன்டர்சிட்டி விவரங்களுக்கு நான் பேச மறந்துருக்கலாம். எவ்வளோ விஷயம் இருக்குதுங்க இன்டர்சிட்டியில். இது ஓவராலாக வந்து ஒரு ஜென்ரல் ஸ்டாண்டர்ட் பீப்புள்ஸுக்கு புரியணுன்றதுக்காக தெளிவாக பேசியிருக்கேன். இதை இன்னும் நான் வண்டி எடுத்து இதுக்குள்ளே விட போகிறேன். எனக்கு இன்னும் வந்து டீப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக என் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் தரேன். தயவு செஞ்சு வெட்டித்தனமாக கால் பண்ணாதீங்க. டே இந்த 5வது 10வது படிக்கிற பசங்களாம் தயவு செஞ்சு படிங்கடா, உயிரை வாங்குறீங்க. பிஸ்னஸ் மோட்டிவ் இருக்கவங்க தயவு செஞ்சு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் பிஸ்னஸ் கைடன்ஸ் கொடுக்குறேன். ஆம்னி பஸ்ஸை பற்றி நீங்கள் இன்டர்சிட்டின்னு கிடையாது, ஓன் சார்ட்டு எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் லேர்னிங், பிஸ்னஸ் கைடன்ஸ் வேணுன்றவங்க தாராளமாக வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள்.
நீ என்ன பெரிய பிடுங்கியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பிடுங்கிலாம் இல்லை. ஒரு ஆம்னி பஸ்ஸில் ஒரு 5லேருந்து ஒரு 8 வருஷமாக கிடக்குறேன். அதனால் இதோட நல்லது கெட்டதெல்லாம் தெரியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 அட்வைஸை சொல்லுவேன். அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எண்ட் ஆஃப் த வீடியோ இதுதாங்க, சரிங்களா? எல்லாருக்குமே தெரியும்ன்ட்டு அவசியம் இல்லை. இந்த வீடியோ மூலியமாக நீங்கள் எதனா ஒரு விஷயம் கற்றுக்கலாம். நான் டெய்லியும் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டு இருக்கேன், சரிங்களா? அது மாதிரி தான் என்ன சொல்லுவோம், பொறாமை இல்லாத ஒரு உலகத்தை கொண்டு வரணுங்க. ஏன்னா பொறாமன்றது எல்லாத்துலேயுமே ஆட்டி படைக்குது. ஆளுமைன்றது ஈரான் ஈராக் போர் போயிட்டுருக்கு. அது என்னத்த சொல்ல, எல்லாமே மனுஷங்க தான். என்னடா, எவனோட ஆதாயத்துக்கோ தனிப்பட்ட கோபத்துக்கோ ஒரு நாடு பலியாக வருதா, அந்த நாட்டில் இருக்க அப்பாவி மக்கள் பலியாக வருதா, அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம இங்கேருந்து புலம்பிகிட்டு இருக்கோம், ஒன்றும் பண்ண முடியாது. அதோட தாக்கம் வந்து எல்லாருக்குமே தான். பெட்ரோல் டீசலுன்றாங்க, என்னன்னே தெரில. நான் அதை அவ்வளோவா கான்சென்ட்ரேட் பண்ணல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன், சரிங்களா? நம்ம வண்டியை பற்றி தான் பேசுவோம். அவ்வளோதாங்க கைஸ். இதுக்கப்புறம் பார்த்தோன்னா அடுத்தடுத்து ஆம்னி பஸ் கண்டென்ட் கொடுத்துட்டே இருக்கேன். நிறையா பேர், ஒரு நண்பர் வந்து எந்த வீடியோ ஷார்ட்ஸு போட்டாலும் இன்டர்சிட்டி கான்செப்டை சொல்லுங்கன்னு நீங்கள் ஓவராலாக சொல்லியிருக்கேன். நிறையா விஷயம் நான் சொல்லலை, அதுதான் உண்மை. அது பேசணுன்னா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் போகும் வீடியோ. சிம்பிளாக நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிட்டேன். இதுக்கும் மேலே டவுட் இருந்தால் தாராளமாக கமெண்டில் சொல்லுங்கள், நான் அதையும் பேசி போடுறேன். இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆப்பிள் பஸ்ஸோட பார்க்கிங்கில் தாங்க இருக்கோம். ஐயோ, மாட்டிச்சு, வர மாட்டேங்குது. ஆப்பிள் பஸ்ஸோட பார்க்கிங்கில் தான் இருக்கோம். இது BS4ங்க, CRS இன்ஜினு, தொண்டி போகிற வண்டி. முன்னாடி பார்த்தீங்களா ஆலங்குளம் வண்டி இருக்குது, தஞ்சாவூர் வண்டி இருக்குது, மதுரை ஃப்ளிக்ஸு, சிவகாசி வண்டி. சுற்றி இந்த பார்க்கிங்கில் வந்து ஒரு 25 வண்டிங்க நிற்கிதுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சைடாக வண்டி இது மாதிரி வந்து 5 ரோவில் வண்டி நிற்கிது. இது 2வது ரோ. இது இல்லாமல் இன்னும் 3 ரோ இருக்குது. 5 வண்டிங்க வரிசையாக நிற்கிது. அப்போ கணக்கு பார்த்துக்கோங்க. ஒரு நாள் வந்து பார்க்கிங் டூர் போடுறாங்க. யாருக்கு ஆம்னி பஸ் கண்டென்ட்டில் என்ன வேணும் அப்படின்னு தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வீடியோவாக நான் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு வரேன். ஸ்டே டியூன் கைஸ். இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணுறேன். எதனா ஒரு விஷயம் சொல்ல மறந்துருப்பேன், தாராளமாக கமெண்டில் சொல்லுங்கள், சரிங்களா? நான் அடுத்த வீடியோ நான் மேக் பண்ணி போடுறேன். ஸ்டே டியூன். பை கைஸ்.